அவங்க இந்த பக்கத்துல விவசாய பூமி, விவசாயம் தானே பண்றோம், வேற என்ன பண்றோமா? இந்த முண்டியம்பாக்க சக்கரை சுகர் மில்ல தவிர வேற ஏதாவது இருக்காங்க? எதுவும் கிடையாது. வேலைக்கு விவசாயம் பண்றோம். தண்ணியாவது ஒழுங்கா வருதா? எதுவும் கிடையாது. அத நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. திருவண்ணாமலையில தண்ணியை கொண்டு வந்து இந்த பனைமரத்து அங்க பனையபுரத்துல ரொப்புறது. அது ரொம்ப நாளாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நிறைய விவசாயம் பண்ணலாம். அந்த திட்டத்தை எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அன்புமணி, உங்க அண்ணா அன்புமணி வந்து 3 வயசா இருக்கும் போது அனௌன்ஸ் பண்ணாங்களா. அமைச்சர் சொல்றாரு, நீங்க 3 வயசா இருக்கும் போதே நாங்க இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்க வந்து அறிவிச்சிட்டோம். நீங்க அறிவிச்சீங்களே, செஞ்சீங்களா? 3 வயசு, இப்ப அவருக்கு 55 வயசு ஆகுது, இன்னுமே செய்யவே இல்லை. 50 வருஷமா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. நடைமுறைப்படுத்திருந்தாலாவது விவசாயம் நல்லா இருந்திருக்கும். விவசாயம் நல்லா இருந்தாலாவது நம்ம பசங்க அந்த வேலையாவது செஞ்சு நல்லா பொழைச்சு ஏதோ ஒண்ணு இருப்பாங்க. வேலையும் இல்ல, படிப்பும் இல்ல, சும்மா எங்கேயாவது ஒரு மரத்து கீழே உட்காந்து குடிக்கிறது தான் ஒரே வேலை. அதை மட்டும் தான் செய்யறாங்க. அதை செஞ்சுட்டு அந்த இப்ப இந்த தீபாவளிக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல 700 கோடி 800 கோடி குடிச்சிருக்கிறாங்களாம். தீபாவளி 3 நாளுக்கு 700 கோடி. யார் பணம்? யார் பணம்? சொல்றீங்களா? நம்ம பணம் தான். அந்த 700 கோடியோ டாஸ்மாக் போச்சு. அதே காசை எடுத்துன்னு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மாசம் மாசம் அதானே பண்ணாங்க. 1000 ரூபாய். எந்த காசு? உங்க வீட்டுல இருந்து, உங்க பீரோல இருந்து, உங்க சுருக்கு பையில இருந்து எடுத்துன்னு போன 1000 ரூபாய் டாஸ்மாக் போச்சு. டாஸ்மாக் போன காசு திருப்பி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது. வந்து நீங்க எடுத்து வச்சோடனே மறுபடியும் எங்க போச்சு? அதே டாஸ்மாக் தான் போச்சு. பருத்தி மூட்டை எடுத்து எங்க வச்சாங்க? கோடவுன்ல வச்சாங்க. கோடவுன்ல எடுத்து வேற எங்க வச்சாங்க? களத்துல வச்சாங்க. களத்துல இருந்து எங்க வச்சாங்க? மறுபடியும் வீட்டுல வச்சாங்க. வீட்டுல திருப்பி எங்க வச்சாங்க? கோடவுன்ல வச்சுட்டாங்க. அதேதான் உங்க காசு சுத்தி 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 வருது. இவ்வளோ போதையை கொடுத்து, குடிய கொடுத்து நம்ம பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் நடக்குது. எத்தனை குழந்தைங்களை கெடுத்து சீரழிக்கிறாங்க.